ஒரு லக்னாதிபதி, ஒரு 2 குருவன், அவருடைய நிலைமை அதில் எங்கே இருக்கிறாரு? ஒரு 2 குருவன் லக்னத்திலே இருக்கார். சரி, வருமானம் பண்ணிக்குவோம் தானே. அது ஒரு 6, 8, 12 சாரம் வாங்கியிருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணுவான். 12 குருவின் சாரம் வருமானம் வருதியா, எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதே ஒரு 5 குருவின் சாரம் அற்புதம்யா, வாத்தியாரியா அவருக்கு ஏன் அந்த இடம் விளங்கலிங்கிறத ஒரு இடத்த குறித்து பிரசன்னம் போட்டு அந்த இடத்துல 5 அடி வரைக்கும் தோண்ட சொல்லி அதில் ஒரு பொருள் இருந்ததை எடுத்து காமிச்சிட்டு வந்தோம். 29வது சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்துள்ள ஜோதிட சித்தர் ஈரோடு கோபு ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. சமீப காலமாக ஐயாவுடைய ஜோதிட பாயிண்ட்டுகள் எல்லாமே இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு போய் கேட்டுட்ருக்காங்க. கோபு ஐயாவுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அடிப்படை தெரிஞ்சு அதுக்கு தாண்டி நம்ம முன்னேற்றம் அடையலை அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஐயாவுடைய வீடியோவை பாருங்கள். வாய்ப்பு இருக்கவங்க ஐயாவுடைய படிச்சுக்கலாம். ஐயாவுடைய பெருமைகள் நம்ம சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் ஐயாவுடைய ஜோதிட ஞானம் பரவி இருக்கு. ஐயா அவர்கள் இன்று வயதோட்டமும் ஜாதக ரகசியம் என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புரை கொடுக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல, அதுலேயும் குறிப்பாக எஸ்கே ஆன்மீகம் குழு நடத்தக்கூடிய இந்த 29வது கருத்தரங்கத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடம் ஒரு மகா அற்புதங்க. அது ஒரு மகா எளிமையாக சொல்லுங்கள், ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. ஜோதிடத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஜோதிடமே வராது. ரொம்ப எளிமை. ஒரு லக்னாதிபதி, ஒரு 2 குருவன், அவருடைய நிலைமை அதில் எங்கே இருக்கிறாரு? ஒரு 2 குருவன் லக்னத்திலே இருக்கார். சரி, வருமானம் பண்ணிக்குவோம் தானே. அது ஒரு 6, 8, 12 சாரம் வாங்கியிருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணுவான். இவ்வளோதாங்க ஜோதிடம், ஒன்றுமே இல்லை. 2 குருவன்னா வருமானம் தானே, குடும்ப வாக்குஸ்தானம். அது போய் லக்னத்தில் உட்காந்துருக்குது, வருமானம் பண்ணுவாயா. இந்த பையன் வருமானம் பண்ணுவாயா. 6ஆம் அதிபதி சாரத்தில் வேலைக்கு போகிறாயா. 6ஆம் அதிபதி சாரத்தில் பல்லுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணாடி ஓட்டிருக்காயா. 8 குருவின் சாரம் திடீர்னு சின்ன அவமானமே அவங்க குடும்பத்தில். அவங்க தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சியா, ஒரு அவமானம் இருக்கியா குடும்பத்தில். 12 குருவின் சாரம் வருமானம் வருதியா, எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கானியா. அதே ஒரு 5 குருவின் சாரம் அற்புதம்யா, வாத்தியாரியா ஜோதிடரியா. 4 குருவின் சாரம், சார் சொத்து இருக்குது சார், சொத்து மூலிமா வருமானம் வருது சார். படிக்கிறான் சார், படிப்பு மூலிமா வருமானம் வருது சார். சார் அவங்க அம்மா மறைச்சி காசு கொடுக்குது சார், அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் வருது சார். 4 3 குருவின் சாரம் கவர்மெண்ட் பரீட்சை எழுதுகிறான். 3 சீட்டு நடத்துகிறான், வட்டிக்கு விட்றான், வருமானம் பண்ணுறான். 7 குருவின் சாரம் மனைவினால் வருமானம் சார். 7, 2 இருந்துருச்சுன்னா எப்போ மனைவி இப்போ வந்ததோ அதிலேருந்து இவனுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது சார். எப்பவுமே வாடிக்கையாளர் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். என்னங்க ஜோதிடம் பெரிய கஷ்டம். 9 குருவின் சாரம் தந்தை சம்பாரித்து வச்சுட்டு போயிருக்காரு சார், நல்லா சம்பாதிக்கிறார் சார். பெரிய ஆசிரியர், பேராசிரியர் சார், பிஹெச்டி சார், அருமையாக குருநாதர் சார், அப்படி சம்பாதிக்கிறார் சார். அவர் சொன்னதெல்லாம் பலிக்குது சார், சொன்னதெல்லாம் பலிக்கு. 10 குருவின் சார்
சாதாரணமாக ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தான் சார். பார்த்தா சார் டேங்கப்பா 4 காம்ப்ளெக்ஸுக்கு நடத்தினான் சார். டிமார்ட் மாதிரி நடத்தினாங்க சார். 10 தொழில் 11 குறி சார் வாயிலேயே சம்பாரிச்சிடுறது. 11 லாபம், எதை பேசினா லாபம் தான். அப்புறம் ஒரு பாதகம்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஏதாவது 9 பாதகமோ அல்லது 11 பாதகமோ இதெல்லாம் இருந்துன்னா என்ன அர்த்தம்? பேசியே மாட்டிக்குவியா. நம்ம சதுரங்க வேட்டை மாதிரி பேசி முதல்ல போய் ஏமாற்றிட்டு மறுபடியும் போய் ஏமாற்ற போகும்போது பேசியே மாட்டிக்குவா. இவ்வளவுதான் சார். 12 குறி சார். சார் வெளிநாட்டில் வருமானம் பண்ணுறேன் சார். இது என்னங்க ஜோதிடம் பெரிய கஷ்டமா, என்ன பெரிய வித்தையா? ஜோதிடம் ரொம்ப எளிமைங்க. நாம் எல்லாம் அதை போட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா கஷ்டப்படுத்திக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்ட பலன் அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். இப்போ 2 குறியினை பற்றி சொன்னேன். இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு சாரம் இருக்கும் இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு இது இருக்குது? இல்லை, இவ்வளோதான் சார். இது ஒரு சிம்பிள் ஜோதிடம்னா ஒரு சிம்பிள். அதில் ஒரு ரொம்ப ஹையஸ்ட்டு போகணும். இப்போ வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அந்த 2 குறியவன் இப்படி 10ஆம் இடத்துல இருக்கிறான்னா என்ன சார் தொழில் பண்ணுறது? நீங்கள் தொழில்னு சொல்லிட்டீங்க, என்ன தொழில் பண்ணுறது? இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த 10ஆம் அதிபதியை தூக்கி அவர் யார், அவர் யார், அது 10ல் சனிகினி இருந்ததுன்னா அல்லது 10ல் செவ்வாய் இருந்ததுன்னா இந்த 2 கிரகத்துக்கு கனெக்டிவிட்டியான ஒரு சரியான தொழிலை ஜாதகருக்கு சீர்தூக்கி கொடுக்கணும். எந்த இடம் தாங்க கஷ்டம்? ஜோதிடம் எளிமை, அது எளிமையாக சொல்லிடலாம். பர்டிகுலராக இப்படித்தான் அப்படின்னு அடித்து சொல்கிறோம் பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த நட்சத்திர காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் அதில் ஒரு 5 to 10, ஒரு நவகிரகங்களுக்கு ஒரு 10 10ன்னு ஒரு 90, ஒரு 12 ராசி லக்னங்களுக்கு ஒரு 120, நட்சத்திரங்கள் 27க்கு ஒரு 270. என்ன சார் இது? ஒரு 500ங்க. ஒரு 500 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா நீங்கள் தாங்க நம்பர் 1 ஜோதிடர். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஜோதிடத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நாம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும். பத்தாதுங்க, நீங்கள் என்ன 700 கோடி பேர் பார்த்துருவீங்களா? என்கிட்ட எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து மாணவர்களே இன்றைக்கி வந்து நல்ல பிரபலமாகவும் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிறதுனா, எங்கள் தாத்தா ஜோதிடர் இல்லைங்க, எங்கள் அப்பாவும் ஜோதிடர் இல்லைங்க. என் பையன் படிக்கிற படிப்பு பார்த்தா அவன் நாளைக்கு ஜோதிடத்துக்கு வரமாட்டானுங்க. ஏன்னா அப்படி உளுந்து படிக்கிறான். உளுந்து படிக்கிறவனா ஜோதிடத்துக்கு வருவாடா? நம்ம படிப்பில் படிக்கிறதா அப்படின்னு போட்டோம் தான் கடைசியாக ஜோதிடத்துக்கு வருவான். அப்போ வந்தால் வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது நம்ம வேணான்னு சொல்ல. அப்போ இடையில என் சென்னிமலையாண்டவனுடைய கருணையும் என் குருநாதர் மணியனையாவின் கருணையினால் இந்த ஜோதிடம் என்னும் மகா அற்புதம் இந்த ஒரு சிறியேனின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா
யூடியூப்பில் நாளைக்கு எழுதுவீங்க, இவருக்கு தலக்கணம் பிடிச்சவர். தலையினா கணம் இருக்குது தானே செய்ய. நான் வேணால் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேங்க, இந்த உலகத்துக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். பலன் வந்து என்னை இங்கே உட்கார வைங்க, யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் உட்காருங்க, பலன் சொல்லுங்கள். நான் சொல்கிற பலன் அவன் சூப்பர்ன்ட்டானா, இந்த ஜோதிட உலகத்தில் யூடியூப்பில் தப்பு தப்பாக எழுதுறீங்களே, உங்களே என்ன பண்ணலாம்? ஓப்பன் சவால். இது நான் இல்லைங்க, இது எதுவுமே நான் சொல்லலை. இப்போ ஒரு பலன் சொன்னால் கூட, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், நான் பலன் சொன்னால் கூட அது என்னுடையது இல்லை, எல்லாமே சென்னிமலை ஆண்டவனுடைய கருணைங்க. நான் இத்தனை தடவை சொல்லியுமே மக்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ நம்மளை பார்த்தா கொஞ்சம் வசதி வசதியாக தாங்க வாழ்ந்தாங்கன்னு, வசதி கஞ்சனாகவே இருக்கிறதுக்கு நாம் எதுக்குங்க வாழ்ந்துக்கிட்டு? இப்போ இறைவன் வசதியை கொடுக்குறான். இப்போ இங்கேருந்து நம்ம வர்றதுக்குள்ளார ஒரு 100 ஃபோனை கொடுக்குறான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்மளால் லட்சக்கணக்கில் அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியாதுங்க, ஏதோ ஒரு 10-20 அப்பாயின்மெண்ட் பார்ப்பேங்க. டெய்லி ஒரு 10-20 அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன். நேற்று கூட பெங்களூரில் ஒரு முக்கிய விஐபிக்கு வாஸ்து பாட்டு வந்தேன். அந்த இடத்துலையே ஒரு விஷயத்தை குறித்து கொடுத்து தோண்ட வச்சு எடுத்து காமிச்சிட்டு வந்தோம். இதெல்லாம் ஆண்டவர் பிரசன்னத்தினால முடியுதுங்க. அவருக்கு ஏன் அந்த இடம் விளங்கலிங்கிறத ஒரு இடத்த குறித்து பிரசன்னம் போட்டு அந்த இடத்துல 5 அடி வரைக்கும் தோண்ட சொல்லி அதில் ஒரு பொருள் இருந்ததை எடுத்து காமிச்சிட்டு வந்தோம். இது முடியுமா யாராவது? இது என்னுடைய வெற்றி இல்லைங்க, அவருடைய கருணை. அதுக்கு ஜோதிடம் எனக்கு பயன் தருது. நீங்களும் அது மாதிரி வாங்க. இப்போ பாருங்கள், எத்தனையோ உயர்ந்த ஜோதிடர்கள் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் உயர்ந்த ஜோதிடர்கள் இருப்பாங்க, பணத்தில் உயர்ந்து இருப்பாங்க, பேர் புகழ் இருக்கும். நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. நான் ஒருத்தரை கண்டு பொறாமப்படுறது இல்லைங்க, எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா முடிஞ்சால் அதில் நம்ம ஏதோ ஒரு 50% அளவுக்கு போக முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம சென்னையில் இல்லை, சென்னையில் இருந்தோம்னா நமக்கு இந்த வீடியோ பவர் இருக்கும், உண்டா இல்லையா? நம்ம சென்னையில் இல்லை, நாம் இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து போகிறதுக்கு டைம் இல்லை நமக்கு. இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து போய் அங்கே போய் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனால் அங்கே இருந்தோம்னா வீடியோனுடைய தன்மை நீ உங்களை உலக புகழ் பெற வைக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். ஜோதிடம் ஒன்று தாங்க, அது இருக்கிற இடத்த வச்சு மாறுது. ஜோதிடம் ஒன்று தான், அது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்த வச்சு மாறுது. ஏமாறுது ஏமாறுது, இதுதான் ஜோதிடம். அந்த இடத்துல அந்த வீடியோவின் வெளிச்சம் ஈஸியாக கிடைக்குது. சேலத்தில் உங்களை ஒருத்தர் எடுக்க முடியுமா? அவங்க அங்கேயே அங்கே அதாவது ஒரு பொட்டி கடை இல்லைன்னா, ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை இல்லைன்னா பொட்டி கடையில் பால் வாங்கின்னு போகிறவங்க இருக்கும்ல, அது மாதிரி அந்த இடத்துல தேவை, ஆள் தேவை இருக்க, ஆள் இல்லை. இங்கே ஆள் நிறைய இருக்குது, ஆனால் மீடியா வர்றதில்லை. மீடியா வர்றதில்லை, நம்மளாலையும் போக முடியல. ஸோ மீடியானால் நம்மளால் புகழ் பெற்றுக்க முடியும். அந்த மீடியாவுக்கு காரகன் நம்ம சிஷியர் சொன்ன மாதிரி ராகு தான். ஆனாலும் ராகு ரொம்ப நல்லவருங்க, எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ அப்படிலாம் ஏமாற்றக்கூடிய அனைத்து தகுதியும் படைச்சவர் ராகு தாங்க. அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, அவர்கிட்ட நீங்கள் நன்மைங்கிறது. அதனால தான் என்ன சொல்லிட்டான், ராகுக்கு திசை முழுக்க கொடுப்பான், கடைசியில் என்ன பண்ணுவான், பிடுங்கிட்டு போயிடுவான்டா. திசை முழுக்க கொடுப்பான், நீ ஆசைப்பட்டீன்னா முடிச்சுட்டு போயிடுவான், ஆட்டத்தை முடிச்சுடுவான். ஸோ ஜோதிடம் ரொம்ப எளிமைங்க. இப்போ நமக்கு கொடுத்த தலைப்பை விட்டு நான் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் சலுப்பாகி போயிடும். என்னுடைய தலைப்பில் பேசினா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு இப்போ
அங்கே சதீஷ் வந்து இப்படி பார்க்குறாரு. அதனால் நம்மளுடைய தலைப்புக்கு பொதுவாங்க நீங்கள் பேசின அனைவரும் நம்ம அனைவருமே ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அது வந்து ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த பேச்சுக்களில் இதுதான் இப்படித்தான்லாம் இல்லைங்க. இதுதான் இப்படி தான் வரும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து துலா லக்னம் 5 சனி போய் 7 நீசமாக இருக்காருங்க. செவ்வாய் வந்து கடகத்தில் நீசமாக இருக்காருங்க. இப்போ இவர் இந்த ஜாதகர் வராரு. சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்காருங்க. கன்னியில் சுக்கிரன் ஒரு துலா லக்னம்ங்க. சனி 7, செவ்வாய் வந்து கடகத்தில், சுக்கிரன் வந்து கன்னியில். இப்படி ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகர் வந்து 69 நினைக்கிறேன், 69 68 சரி ஞாபகம் இல்லை. அவர் வராரு, வந்து கேட்குறாரு 50 58 54. அவர் வந்து கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஜாதகத்தை கொடுத்துட்டு, சார் நான் நிறைய பக்கம் பார்த்தேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதை நீங்கள் சொல்ல முடியுமா? சரி சொல்லாங்க. செவ்வாய் வந்து 4ங்க. செவ்வாய் இதை சந்திரன் 4, சந்திரன் 4லையா இல்லை 5ல் கும்பத்தில். அதாவது துலா லக்னம், சந்திரன் கும்பத்தில், செவ்வாய் வந்து கடகத்தில், சுக்கிரன் வந்து கன்னியில், மேசத்தில் சனி. இந்த மாதிரி அமைப்பு. அப்போது கேட்குறாரு, வந்து பார்க்குறோம். பார்த்த உடனே வயதோட்டம் அப்படின்னா என்னங்கிறதுக்காக இந்த ஜாதகம், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் அதை போட்டு கூட காமிக்கலாம். ஒரு போர்டு இருந்தால் நம்ம போட்டு கூட விளக்கலாம். அப்போது வயதோட்டத்தில் இப்படி ஒரு ஜாதகர் கேள்வி வரார். சார் நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி ரைட் சொல்லலாம், அதை பற்றி என்ன இருக்குது சொல்லுவோம் அப்படின்ட்டு வயதோட்டம் போட்டால் கரெக்டாக 10ஆம் இடம் வருது. 10ஆம் இடத்துல வந்து இந்த செவ்வாய் இருக்குது. அந்த 10ஆம் அதிபதி போய் 5ல் கும்பத்தில் உட்காந்துருக்கு. பொதுவாக வயதோட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு வயசுக்கும் பலன் சொல்கிறது. அதாவது 1லிருந்து 12 வரைக்கும் 12 வயசு, 12லிருந்து 13வது கட்டம் 13வது வயசு, அப்படியே திரும்பி 24 வயசு, அப்படியே 36 வயசு, 48 வயசு, 60 வயசு, 72 வயசு, 84 வயசு, இப்படி வயதுகள் போய்கிட்டே இருக்குங்க. இதில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அப்போது இந்த ஜாதகர் 10ஆம் இடத்துல வயதோட்டம் வர்றப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறார். அந்த சந்திரன் 5 குறி காமிக்கிறார். உடனே நான் என்ன கேட்குறேன்னா, 10ஆம் இடம்னா கர்ம புத்திரன்னு பேர், கர்ம புத்திரன்னு பேர். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு மேஜிக் நடக்குதுன்னு. 10ஆம் அதிபதி 5ல், சரி. கோச்சார ராகு அங்கே கும்பத்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்தா கோச்சார ராகு கும்பத்தில் தான் இருக்குது. சரி ரைட், சரி ரைட். ஒரே வார்த்தை தான் கேட்டேன், சார் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் பண்ணுறது வேஸ்ட், கல்யாணம் பண்ணுறது வேஸ்ட், குழந்தை போக்குறது அதை விட வேஸ்ட். ஆனாலும் கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாணம் நடந்திருக்கேன், குழந்தையும் பிறந்திருக்கேன், ஆனால்
அந்த குழந்தை இப்போ ராகு பிரயோஜனம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்குது, இல்லைன்னா அடிபட்டு படுத்த படுக்கையா இந்த குழந்தை இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். இப்படி வந்தவர், சாமி உங்களை 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு போட்டேன், பணம் கட்டினேன். நான் வந்தப்பெல்லாம் கூட்டமாகவே இருந்தது, எனக்கு எங்கே போனாலும் நிற்க பிடிக்காது, அதனால் வேண்டான்ட்டு போயிட்டேன். இந்த போன வருஷம் என் பையன் வண்டியில் போய் விழுந்து, இதையே அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ ஏன்னா நம்ம வந்தவங்களாம் ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்க. குழந்தை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி பையன் வண்டியில் போய் விழுந்து இந்த இடம் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க சார். எதுவும் இல்லை, ஒன்லி இது மட்டும் ஓடுது. என்ன ஓடுது? உயிர் மட்டும் ஓடுது. அப்படின்னா இந்த ஜாதகத்தை ஒருவேளை நான் பார்த்துருந்தேன், இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே உனக்கு இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தா ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன். இல்லைன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை சந்திச்சிருந்தா உனக்கு இந்த மாதிரின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ நான் என் பையன்கிட்ட வண்டி கிண்டி கொடுக்காம ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போட்டு தப்பிக்க வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அது முடியுமான்னு தெரியாது, வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நீங்கள் வந்தோன்னு இந்த மாதிரி சொன்னதை ஒரு ஜாதகரோட சொல்லிங்க சாமி. ஒரு ஜாதகர் கூட சொல்லலிங்க அப்படிங்கிறார். அவருக்கு பாருங்கள், குரு துலாலக்கணம் ஒன்றொன்னா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. குரு வந்து 11, அதாவது பாதகத்தில், குரு பாதகத்தில் என்ன சொல்கிறது? ஸோ ஒரு ஜாதகருடைய கேள்வியை எப்பொழுதுமே நீங்கள் அவர்கிட்ட, சார் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சரியான ஜோதிடர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வருதுன்னா, நீங்கள் அவருடைய கேள்வி அந்த வருடத்திற்கு இதுதான் என்பதனையும், அந்த மாதத்தில் இதுதான் என்பதனையும், இந்த நாளில் இதுதான் என்பதனையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த வயதோட்டம் என்கின்ற சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் கொடுக்கப்பட்ட இந்த வகுப்பு ஒரு மிக பெரும் வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது. இது நீங்கள் வந்த ஜாதகர்கிட்ட வயதோட்டத்தை போட்டிங்கன்னா இமீடியட்டாக இதுதான் பலன், இதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத 100% சொல். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 40 வயசில் இருக்கிறவங்க யார்? சும்மா 40 வயசு, ஜாதகம் இல்லை எதுவும் இல்லை, எந்திரிங்க. நீங்கள் 40 வயசா? இப்போ 40 வயசுனா உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் இயங்கும் தெரியுங்களா? 4ஆம் இடம் இயங்கும். 4ஆம் இடம் இயங்கும். இவருடைய ஜாதகம் வாங்கலை, ஆனால் சும்மாவே நான் சொல்கிறேன், 4ஆம் இடத்திற்கு உண்டான பலன்கள். 1, சொத்து எனக்கு எப்போ அமையும், வீடு சம்பந்தமான பிரச்சனை, என் பதவியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மனம் சரியில்லாத தொந்தரவு இருக்குது, தந்தையின் ஆயுளுக்கு ஒரு கண்டம் இருக்குது, அது எப்படி,
இப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கேள்வியில் வரிசை கட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வீடு சம்மந்தமான கடன் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு 4ஆம் பாவம் உங்களுக்கு இயங்குது. சொத்து, படிப்பு, கல்வி, தந்தையின் ஆயுள், இது சம்பந்தமாக பூரா நீங்கள் போர் போடுறதுலேருந்து கேட்பீங்க. கேட்குறீங்களா? என்னங்க? கடன் இருக்குது, சொத்தில் கடன் இருக்குது. அப்பா போய்ட்டு அப்பா பற்றிக்கு தேவையில்லை, விட்டுறலாம். அப்போ அம்மா இருக்காங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு மூட்டு வலி, மூட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், அல்லது அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற எண்ணம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். முடியாமல் போயிட்டுருக்குது. 4வது இடம் பிள்ளைங்களோட கல்வி, அது சம்மந்தமான கேள்வி இருக்குது. எஸ்ஆர்னோ இருக்கா இல்லையா? அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம். எஸ்ஆர்னோ கரெக்டாக இருக்கா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? இப்போ நான் இடம் வாங்கிட்டீங்க, வீடு கட்டணும். வீடு இருக்குது, அது கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கட்டணும். அதுக்கு சரியா இப்படிங்கிறதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. வருமானம் வருமா? வண்டி மாற்றலான் இருக்கிறேன், வண்டி வாங்கிட்டீங்க. அதே மாதிரி வண்டிக்கும் வேறு ஏதாவது டாட்டா ஏஸ் அந்த மாதிரி, அல்லது நீங்கள் விவசாயியாக இருந்ததுன்னா மாடு ஈடு வாங்கலாங்கிற எண்ணம், இல்லை பண்ணை போடலாங்கிற எண்ணம்லாம் வரும். புரிஞ்சுங்களா? இப்படியெல்லாம் இருக்குது. சும்மா இது அவர் ஜாதகத்தை வாங்கல, ஜாதகத்தை வாங்கினா இன்னும் பின் பாயிண்ட்டு, ஜாதகத்தை வாங்கினா இன்னும் பின் பாயிண்ட்டு. சும்மா ஒரு 4ஆம் இடத்துக்கு இதெல்லாம் வரும், 4ஆம் இடத்துக்கு இதெல்லாம் வரும். அப்படி ஒரு அமைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க வயதோட்டம். இப்போ வயதோட்டத்திலேயே மாத ஓட்டத்தையும் எடுக்கலாம், ஒவ்வொரு மாதம் எப்படி போகுது, அப்படியே நாளையும் எடுக்கலாம், நாளையும் எடுக்கலாம். இப்போ யாராவது இங்கே சார் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், என்னுடைய கேள்வி சொல்லுங்க அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் எந்திரிச்சு நின்று கேட்கலாம். சொல்லுங்க. இங்கே ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு, சொல்லுங்க. ம் ம் இல்லை, நீங்கள் டேட்டா இது சொல்லுங்கள், வயதோட்டத்தை சொல்லுங்கள், இது தேதி சொல்லுங்கள். 1/7/1986. 9:20 AM. ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று முடியும். கரெக்டாக 40வது வயசு நடக்குது. சரி, ஆண் ஜாதகம். இப்போ சொல்லுங்க உங்கள் ஜாதகத்தை. இல்லை, டேட் ஆஃப் பர்த் 1/7/86. ம் 9:20 AM. இவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எது கேட்டாலும் சொல்லுவீங்க. ம் ஓரளவு இருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எந்த ஊர்? தர்மபுரி. ஏன்னா அப்போ தானே இதை நான் கேட்குறதுக்கு சரியான பதில் நீங்கள் சொல்லணும்ல. எனக்காக மாற்றி இல்லைங்க சார் பரவாயில்லைன்னு சொல்லிடக்கூடாது. 39 தாண்டினாவே 40 தானம்மா, 4வது கட்டம் தானம்மா. உட்காருங்க. இப்போ 4ல் சனி இருக்குது. 4வது சிம்ம லக்னம். இவர் மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். 4ல் சனி இருக்குது.
அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த சனியானவர், அந்த இன்றைக்கி இருக்கிற அந்த சனி, இன்றைக்கி இருக்கிற செவ்வாய், இது ரெண்டையும் குறிச்சிங்க நண்பர்களே. சிம்ம லக்னம், 3இல் கேது, 4இல் சனி, 5இல் செவ்வாய், 7இல் குரு, 9இல் சந்திரன் ராகு, 11இல் சூரியன், 12இல் புதன் சுக்கிரன், ஆஞ்சார். அப்போ 4ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவரே தான் 6ஆம் அதிபதி. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன கேட்பாருன்னா, சார் என் உடல்நிலையில் பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது நான் வாங்கின கடனால் சொத்து சார்ந்த விஷயங்களில் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, நான் வந்து கடனை வாங்கி வச்சுட்டேன், இப்போ அந்த சொத்து அதுக்கு உண்டான இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, அந்த சொத்தை விற்றுட்டு நான் வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். எஸ்ஆர் நோ. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 4இல். அப்போ அந்த 4ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் போய் இருக்கிறது 5இல். அப்போ சொத்தை வாங்கிட்டார். வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் பிரிந்து விடலாமா, வழக்கு போடலாமா என்கின்ற வாய்ப்புகள் ஓடிக்கிட்டு இருக்குது. எஸ்ஆர் நோ. அதிலும் குறிப்பாக 6ஆம் அதிபதியே வந்து 4இல், அவரே 7ஆம் அதிபதி என்பதனால் என் மனைவியின் மேல் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, அல்லது மனைவிக்கு என் மேல் சந்தேகம் இருக்கிறது. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு இவங்களை அடிக்குது. அப்போ கேஸுக்கு போயிட்டாங்களான்னா, இந்த இப்போ கேஸுக்கு போயிட்டாங்க. கேஸுக்கு 41 வந்தால் போயிடுவாங்க. செவ்வாய் மேலே போகுது, கேஸுக்கு போயிடுவாங்க. இப்போ அதுக்கு திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்குது? புதனும் சுக்கிரனும் இருக்குது. புதனும் சுக்கிரனும் இருக்குது. என் குழந்தைகளுக்காக நான் வந்து பொறுத்து கொண்டு இருக்கிறேன். என் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதலில் இருந்தது. இவருக்கே லேட் மேரேஜ் தான் நடக்கும். இவருடைய 32வது வயசில் அல்லது 30வது வயசில் தான் இவருக்கு திருமணம்னு இருக்குது. எஸ்ஆர் நோ. ஏன்னா ஒன்று இவருக்கு திருமணம் லேட்டு, இல்லைன்னா குழந்தை லேட்டுன்னு காமிக்குது. எஸ்ஆர் நோ. என்ன எஸ்? 30 வயசு. வாங்கிட்டாங்க. இப்போ 2வது மனைவி கட்டலாமா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி 6ஆம் அதிபதியே 4இல். அந்த 6ஆம் அதிபதிக்கு சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 5இல். என் குழந்தை ஒரு நாளாவது என்னை பார்க்க வருமா அப்படிங்கிறதையும் கேட்பார். எஸ்ஆர் நோ. என்ன எல்லாமே சொல்லிட்டோம். இவரை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? இந்த ஜாதகரை பற்றி உங்களாக இருந்தால் நான் சொல்லிடலாம். இந்த ஜாதகரை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? அப்போ அவரை வீடியோ ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த எந்திரிங்க, எந்திரிச்சு நீங்கள் சொல்லணும். வயதோட்ட பிரகாரம் இன்றைக்கி 4ஆம் இடம் இயங்குது. 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்பத்தில் வழக்கு பிரச்சனை, வம்பு பிரச்சனை வந்துருச்சு. மனைவியுடன் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு, டைவர்ஸுக்கு போகுது அப்படின்னு இதில் காமிக்குது. நீங்கள் டைவர்ஸ் ஆயிடுச்சின்ட்டீங்க. நான் டைவர்ஸுக்கு போச்சுன்னு சொன்னேன், டைவர்ஸுக்கு ஆயிடுச்சின்ட்டீங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய சந்தேகம்னு சொல்லுது, அதையும் ஆமான்ட்டீங்க. வீடு சம்மந்தமாக கடன் இருக்குன்னு சொன்னேன், அதுவும் ஆமான்ட்டீங்க. இப்போ 2வது திருமணம் நடக்குமான்னு கேட்குறான், அது சம்மந்தமாகவும் கேட்குறான். ஏன் 2வது திருமணம்? 2வது திருமணம்னா 9ஆம் இடம் தானே. அப்புறம் எப்படி அது 2வது திருமணத்தை பற்றி கேட்குறான்? அதுதான் உங்களுக்கு சந்தேகம். என்னால் இது சொல்ல முடியல 2வது திருமணம்னு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பையனுக்கு 2வது திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதானே உங்களுடைய கேள்வி.
வேற ஒன்றும் இல்லைல்ல. எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாச்சுன்னா, கொஞ்சம் இந்த பக்கமும் வேலை செய்யும், கொஞ்சம் அந்த பக்கமும் வேலை செய்யும். அப்போ 4ல் தான் சனி இருக்காருன்னு இல்லைங்க, 4லேருந்து 5ஐயும் கனெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். கனெக்ட் பண்ணும்போது என்னது, அந்த 9ஆம் அதிபதி செவ்வாய் தானா, அப்போ 2வது திருமணம் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பையனுக்கே லேட் மேரேஜ். அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் 3ல் கேது இருக்கிறதுனால ஆண் வாரிசாக இருந்தால் பிரச்சனைன்னு அர்த்தம். ஆண் வாரிசு அதனால தான் பிரிஞ்சு போயிடுச்சு. 3லேயே கேது இருக்கிறதுனால ஆண் வாரிசு இவருக்கு பிறந்தா, இந்த ஆண் வாரிசுனால இவருக்கு என்ன ஆகும், பிரிவினைன்னு வரும். அது ஏன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிஹெச்டி லெவலில் ஃபீஸ் கொடுக்கணுங்க. கொடுக்கணுமா இல்லையா? சும்மா வந்துட்டு கேட்டால் எப்படிங்க சார்? அங்கே பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? அவர் எந்த வீட்டுக்கு பாதகம் பண்ணுறாரு? 5ஆம் இடம் என்ன வீடு? புத்திரத்தில். அது என்ன வீடு? ஆண் வீடு. அதனால தான் சொல்கிறேன், ஆண் பிறந்திருந்தா பிரச்சனை, பெண் பிறந்தா இல்லை. இப்படி சொல்லி பழகணும். சோதிடத்தில் அக்யூரேட், எளிமை வேற. எளிமை என்னது? 4ஆம் இடத்து கேள்வியெல்லாம் எளிமை. அக்யூரேட்டாக போகணும்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அதனால தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் அக்யூரேட். அதுக்கு காரணம் பாதகாதிபதி ஆண் ராசியில் இருக்குது. அப்போ இவருக்கு ஆண் குழந்தை பிறந்து பிரச்சனை. 3ல் இருக்கிற கேது அந்த செவ்வாயை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது. அது ஒரு தப்பு. சனி என்ன ஆகுது? 5ஆம் இடத்தை பார்க்குது. இதெல்லாம் தவறுதலை கொடுக்குது. சேசார்னோ இவ்வளோதான் நண்பர்களா. இப்போ உங்கள் கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா? திருப்தியா? ரொம்ப சிம்பிள். ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? அதுக்கு ஃபீஸ் கட்டி பார்க்கணும். ஆமாங்க. ஜோதிட ஜெயிக்க வேண்டாமா? சரி, இப்போ சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு மனசில் வந்துடும். 2வது கல்யாணம் நிலைக்குமா அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு சந்தேகம் இருக்குன்னா, 9ல் ராகு இருக்குது, சந்திரன் இருக்குது, நிலைக்குமா அப்படின்னு சந்தேகம் அவருக்கு இருக்குது. அது நிலைக்காது, கட்டாயம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு விதிகள் இருக்குது. அது வேணும்னா சாதகம் பார்த்துக்கோ. நண்பர்களே, இது வரைக்கும் 10,000 திருமணம் பண்ணியிருக்கு. திருமண பொருத்தம் பார்த்து 10,000 பேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒன்று கூட தப்புனதில்லை. இது நான் ஆணவத்திலே சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஜோதிடத்தை இப்படி சொல்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் இப்போ இது என்னுடைய வகுப்பு. இந்த இந்த வயதோட்டங்கிறது நான் நடத்தின வகுப்பு இருக்குது. இப்போ அடுத்து நான் வர செவ்வாய்க்கிழமை இந்த வயதோட்டத்துலேயே அப்டேட்ஸ், அதாவது பர்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படிங்கிற வகுப்பு 2200 ரூபா கட்டணத்தில் எடுக்க போகிறேன். வயதோட்டத்தில் அப்டேட்ஸ். வயதோட்டங்கிறது சாதாரணமாக 1 2 கட்டம் 12 கட்டம் அப்படிங்கிறது வயதோட்டத்தில் சாதாரணமான ஒரு விஷயம். அதில் மேல்நிலையான ஒரு வகுப்பை மக்களுக்கு பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை என்னுடைய 2200 ரூபா கட்டணத்தில் ஜூம் வகுப்பாக என்னுடைய ஜோதிட சித்தன்
சேனலில் வரப்போகுது. யாராவது கட்டி நீங்கள் வந்து அந்த வகுப்பு அட்டன் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஆனால் அந்த வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தை உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். 7 நாள் வகுப்பு. நீங்கள் வெளியே வரும்போது எவனா இருந்தாலும் வாங்கடா, ஏன்னா உங்களுக்கு வேணும், இத்தனை நாள் எனக்கு தெரில, வாங்க, தெரிஞ்சு போச்சுடு எனக்கு ரகசியம். என்னடா பிரியாணி பண்ணுமாடா, சொல்லு, என்ன பண்ணணும், உனக்கு என்ன, உனக்கு இதான கேள்வியே அப்படிங்கிறத 100% அடித்து சொல்ல முடியும்.